கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? வணக்கம் சார். நாங்க முதல் தலைமுறையா வாக்களிக்கிற நாங்க ஏன் உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எங்களுக்காண்டி என்ன செய்வீங்க? இந்த தினம் புதிதாக வாக்களிப்பதற்கு உரிமை பெற்று இந்த 2026 வந்திருக்கின்ற அடுத்து மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய நெஞ்சாத வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறீர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நான் புதுசா வாக்களிக்க போறோம். ஏன் உங்களுக்கு வாக்களிக்கிறது நீங்க வந்து கேட்கிறீங்க. அது பாத்தீங்கன்னா அம்மா வந்து 2011 நீங்க படிச்சு வருவதற்கு விலையில்லா உபகரணங்கள் அனைத்துமே கொடுத்தாங்க அம்மா. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து அந்த படிப்புக்கு வந்து உதவியா இருந்ததுக்காண்டி உங்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி படிக்க அப்படின்னு போனாங்க. 10th படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் பிரயோஜனமா இருந்துச்சு. பண்ணீங்க எல்லாமே விலையில்லாத பொருட்கள். பல கல்வியில இருக்கின்ற பள்ளி உபகரணம் அனைத்துமே உங்களுக்கு விலையில்லாத கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி இடையீட்டு இருக்கக்கூடாதுக்காண்டி அந்த 10th படிக்கிற பிள்ளைகளுக்கு 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க. அது யாருக்கும் மறுக்க முடியாது. அதனால இன்னைக்கு கல்வி இடைநிற்றே இல்ல அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் அவங்க வந்து மேற்படிப்பு படிக்கணும். அதாவது அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கிறது பாத்தீங்கன்னா எடப்பாடியார் 11 மெடிக்கல் கல்லூரி கொண்டாங்க. இன்னைக்கு 11 மெடிக்கல் கல்லூரி ஒரே முதலமைச்சர் இன்னைக்கு அப்படி மரியாதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது கொண்டு வந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில வந்து இடத்திற்கு கொண்டே இருந்து அந்த வாய்ப்பு பெற்றாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அரசு பள்ளியில மாணவ மாணவிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இன்னும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு 10% நான் அதிகரித்து தருவேன் என்று கூறியிருக்கின்றார். ஆக பாத்தீங்கன்னா இவ்வளவும் நாங்க செஞ்சிருக்கோம். அது மட்டும் விளையாட்டுல நீங்க நல்ல மேம்படத்துக்கு தரங்களை காட்டிதான் அந்த அம்மா அவர்கள் 2010 அம்மா கோப்பைன்னு ஒரு போட்டி வச்சு சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல 2012 வந்து IAS IPS IRS இப்படி இலவசமா பயிற்சி திட்டம் கொடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சது அவங்க அண்ணன் எடப்பாடியார்கள், முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார்கள் தான் கொடுத்தாங்க. அதனால நீங்க வந்து இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெட்டலையில் தான் நீங்க வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு அவங்க வாழ்க்கையை ஒளியேற்றி வைத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.